அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் 2024 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. அமாவாசை அன்று ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. பிறகு 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 1ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது ஜனவரி 1, 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. காலையில் 7:30 மணி வரைக்கும் சந்திர பகவான் தனுசு ராசியில் இருப்பார். தனுசு ராசியில் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுடைய இந்த வார பலனில் 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கடுமையாக முயற்சிகளை மேற்கொள்ள வைப்பார். எடுத்த காரியத்தில் தொடர்ந்து போராட வைப்பார். அமைதியாக, டென்ஷன் படபடப்பு இல்லாமல் முயற்சி செய்வது ஒரு முன்னேற்றத்துக்கு வழிபிறக்கும். நிதி பற்றாக்குறை வந்தாலும் அதை சமாளித்து முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலை அமையும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் அவர்களை நன்கு புரிந்து செயல்படுவது நல்லது. நிதி பற்றாக்குறை வராமல் சமாளித்து கடுமையாக உழைத்து ஊதிய உயர்வை பெறுவது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம். அது இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கிற அடிப்படையில் நடந்துடும். அதே நேரத்தில் புத்தாண்டு அன்னைக்கு புதன்கிழமை ஜனவரி 1 காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. இப்படி தொழில் சிந்தனையோடு நல்லதொரு முன்னேற்றகரமான வாழ்க்கை அமையும். நல்லதொரு செய்திகள் வரும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும், வழி பிறக்கும். வியாபாரத்தில் வெற்றிகரமான வாடிக்கையாளர்களுடைய பாராட்டு கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே அந்த நாட்களில் இருக்கும். வெளிவட்டாரங்களில் மக்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சமூகத்தினுடைய நிலைப்பாடு கருதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஆகவே அதிக உழைப்பு அந்த நாட்களில் அதிக வெற்றியையும் ஊதிய உயர்வையும் பண வருமானத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். மதியானம் 3 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வர்றது மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் லாபமும் கிடைக்கும். கடுமையாக உழைத்து அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் அதற்கு ஏற்ற லாபமும் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு வரலாம். ஆகவே மனக்குழப்பங்கள் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பை நிதானப்படுத்தி வரக்கூடிய லாபங்களை தக்க வைத்து, வெற்றிகளை தக்க வைத்து ஒரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைத்து கொள்வது சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் 5ஆம் தேதி ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 3 மணிக்கு மேலே மீன ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் அதிக செலவுகள் இருக்கும். மனதுக்கு ஏற்றாற் போல் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அதை திட்டமிட்டு பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்றால் அது வீண் செலவு, வீண் அலைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது ஏமாற்றத்தை கொடுக்காம பயனுள்ள முயற்சிகளாக மாற்றிக்கொள்வதும் சிறப்பாக இருக்கும். கால விரயங்களை ஏற்படுத்தாமல், பொருள் சேதாரங்கள் ஏற்படாமல் ஒரு முன்கூட்டியே எச்சரிக்கையோடு வீண் செலவுகள், வீண் அலைச்சலை கட்டுப்படுத்தி நல்லதொரு முன்னேற்றங்களை பெறுவது நல்லது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நன்மை
வரக்கூடிய நாட்களாக, பயனுள்ள நாட்களாக, பொருளாதார முன்னேற்றம், பண வருமானத்துக்குரிய நாட்களாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2024 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அமாவாசை நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 1ஆம் தேதி ஜனவரி 1 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. காலை 7:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்களும் மன அழுத்தங்கள் தடுமாற்றங்கள் வரலாம். ஆகவே மனக்குழப்பங்கள் இல்லாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை பகுத்து ஆராய்ந்து திட்டமிட்டு அந்த நாட்களை நகர்த்துவது நல்லது. கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வரலாம். ஆகவே வரக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்றாற்போல பண வசதிகளை ஈடுகட்டி அதை சரி செய்து அதை முழுமைப்படுத்தி அதை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு கொஞ்சம் அலைச்சலும் சிரமமும் இருக்கும். ஆகவே மன உறுதியோடு செயல்பட்டு வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பொறுமையும் நிதானமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 1ஆம் தேதி ஜனவரி 1 புதன்கிழமை நாள் காலையில் 7:30 மணியிலிருந்து 2025 துவங்கிருச்சு. 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் கொஞ்சம் வெற்றிகளை ஈட்டு தருவார். சிறு சிறு வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லாமல் போச்சேங்கிற மனக்கவலைகள் எல்லாம் குழப்பிக்காமல் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அது நல்ல நன்மையுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது சமாளிப்பது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். குரு பார்வை இருக்குது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் கணிசமான அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. 10ஆம் வீட்டு சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் சிந்தனைகளையும் முயற்சிகளையும் செய்ய வைத்து தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார். நல்ல வியாபாரத்தை வெற்றிகரமாக மாற்றுவார். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். கடுமையாக உழைத்து நல்லதொரு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அப்படி முயற்சி செய்கிற போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள், ஒரு தடுமாற்றம், பதட்டம் வரலாம். ஆகவே மனக்குழப்பமும் மனதில் ஒரு பதட்டமும் இல்லாமல் டென்ஷன் படபடப்பை குறைத்து வரக்கூடிய வெற்றிகளை முன்னேற்றத்தை அது லாபகரமாக மாற்றிக்கொள்வதும் சிறப்பாக இருக்கும். பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 3 மணிக்கு மேலே மீன ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் கிட்டும். நல்ல புத்திசாலித்தனம் மேலோங்கும். தொட்ட காரியங்கள்லாம் வெற்றியாக அமையும். லாபகரமான நாட்களாக இருக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். மகிழ்ச்சியான நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் பதட்டம் இருந்தாலும் மத்தியம நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக நன்மை தருகிற நாட்களாகவே அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2024 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அமாவாசை நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். பிறகு செவ்வாய்க்கிழமை நாள் 31ஆம் தேதி ஒரு ஜனவரி 1 புதன்கிழமை 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. காலையில் 7:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மிதுன ராசிக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால இந்த நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமையும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான முன்னேற்றமான நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது. பிறகு 2025 ஜனவரி 1 புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து
2ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. 8ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் சந்திராஷ்டம் நாட்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பமும் பதட்டமும் வராமல் அமைதியாக மௌனமாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்மறை எண்ணங்கள், மனக்கவலைகள், குழப்பங்களுக்கு மனதை ஈடுபடுத்தாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை எளிதாக, இயல்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் அது சிறப்பாக இருக்கும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். மதியானம் 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பை காட்டினாலும் கடுமையாக உழைத்து அனைத்தையும் சமாளித்து முன்னேறக்கூடிய நாட்களாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரும். மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். ஆகவே மனதில் குழப்பம் இல்லாமல் தெளிவான முடிவோடு, சிந்தனையோடு, டென்ஷன் படபடப்பு ஏற்படுத்திக்காமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அது இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து விடாமுயற்சியால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. காத்திருந்து பொறுமையாக முயற்சி செய்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிக உழைப்பு அதிக வெற்றியை கொடுக்கும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் 5ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மேலே மீன ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானமாக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய செய்திகள் வரும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கைகூடும். தொழில் வியாபாரம் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். அலுவலக பணியில் ரொம்பவும் சிறப்பான நாட்களாக பதவி உயர்வுக்கான செய்திகள் மற்றும் முன்னேற்றங்கள், முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய நாட்களாக அமையும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்களும் இறுதி நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையும் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நன்மைகள் வரக்கூடிய நாட்களாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2024 டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 1 புதன்கிழமை ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. காலையில் 7:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது கடக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியடையும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் தீரும். துன்பங்கள் கரையும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பல பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து எதிர்த்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். உடல் ஆரோக்கியம் பெறும். உடல் உபாதைகள், நீண்ட நாள் உடல் உபாதைகள்லாம் சரி செய்யப்படும். ஒரு தைரியம், துணிச்சல் ஏற்படும். நல்ல நாட்களாக நன்மை வந்து சேரும். பிறகு 1ஆம் தேதி ஜனவரி 1 புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை தருவார். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் அதிகமாக உழைத்து சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பேரும் புகழும் வந்து சேரும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். எதையும் ஒற்றுமை உணர்வோடு இணைந்து பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய நாட்களாக அமையும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். மதியம் 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வருது. அன்று சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம், ஒரு பதட்டம் வரலாம்.
எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகலாம். ஆகவே மனக்கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல், வீண் சிந்தனைகளில் ஈடுபடாமல், அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பாக இருக்கும். மன உறுதி அந்த நாட்களில் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். மனக்குழப்பங்கள் வேண்டாம், கவலைகள் வேண்டாம். அதிக உழைத்து பிரச்சனைகளை சரி செய்து பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமாக இருக்கும். பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 3 மணிக்கு மேலே மீன ராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கொஞ்சம் அதிகமாக உழைக்க வைப்பார். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள்லாம் வராமல், இன்றைய முயற்சி நாளை நிச்சயம் வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றிகளை தக்க வைத்து கொள்வது நல்லது. முயற்சி வெற்றியடையும். எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பி முயற்சியை துவங்குங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வரும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்களான திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2024 டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள். பிறகு புதன்கிழமை ஜனவரி 1, 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. காலையில் 7:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மனதை ஆளுகின்ற சந்திரன். மனசுங்கிற இடத்துல சந்திரன் வரும்போது கொஞ்சம் மன விரக்தியும் மனக்கவலைகளும் வரலாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய கற்பனை செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் ஒரு மனதில் ஒரு பதட்டம், தடுமாற்றம் வராமல், மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை நகர்த்துவது நல்லது. கவலைகள் வேண்டாம். எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களில் வரக்கூடிய நிகழ்வுகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது சரியாக இருக்கும். பிறகு ஜனவரி 1 புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து எதிர்ப்புகளை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு சிறப்பாகவே இருக்கும். சுறுசுறுப்பாக உழைத்து நிறைய உயர்வையும், ஊதிய உயர்வையும், பண வருமானத்தையும் பெறக்கூடிய நல்ல நாட்களாகவே அமைகிறது. பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். மதியானம் 3 மணி வரைக்கும். கும்ப ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை தருவார். இருந்தாலும் மனக்குழப்பங்களை எல்லாம் தவிர்த்து மன உறுதியோடு மன தெளிவாக முயற்சிப்பது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். வரக்கூடிய வெற்றிகளை நிதானமாக தக்க வைத்து அந்த நாட்களை இனிதான நாட்களாக மாற்றிக்கொள்ள முயற்சி இருப்பது நல்லது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுடைய உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாட்களாக அது அமையும். நிதானமும் டென்ஷனும் இல்லாமல் வரக்கூடிய வெற்றிகளை அமைதியாக கடந்து வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நாட்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது சிறப்பாக இருக்கும். பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 3 மணியிலிருந்து மீன ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. 8ஆம் வீடு
சந்திராஷ்டம நாளாக இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதில் சிறு சிறு எதிர்மறை எண்ணங்கள், மனக்குழப்பங்கள், கவலைகள் வந்து போகலாம். நிறைய வேலைகள், அதை தொடர்ந்து வெற்றிகரமாக எப்படி மாற்றுவது என்கின்ற ஒரு நிறைய சிந்தனைகள் வந்து போகலாம். அது மனக்கவலைகளாக மாறாமல் ஒரு தெளிவான சிந்தனையோடு, மன உறுதியோடு திட்டமிட்டு சிந்தித்து அந்த நாட்களை அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக கடந்து செல்வது நல்லது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றத்தை தருகிற நாட்களாகவே அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2024 டிசம்பர் 30 திங்கட்கிழமை நாள் அன்று அமாவாசை. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 31 செவ்வாய்க்கிழமை நாள். 1 ஜனவரி 1 புதன்கிழமை ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. காலையில் 7:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே சிறு சிறு இடையூறுகள், தாமதங்கள் வரலாம். சிறு சிறு தோல்விகள் கூட வந்து போகலாம். அதற்கென்றெல்லாம் மனம் கலங்காமல், டென்ஷன், படபடப்பு ஆகாமல், அதற்குரிய காரண காரியத்தை உடனடியாக புத்திசாலித்தனமாக தெரிந்து அதை சரி செய்து வெற்றிகரமாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். வாகனத்தில் செல்ல வேண்டிய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது சரியான காலகட்டத்தில், சரியான இடத்துக்கு, சரியான நேரத்தில் சென்று வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதும் நல்லது. கொஞ்சம் அதிக முயற்சி தேவை. பிறகு ஜனவரி 1 புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 2 வியாழக்கிழமை நாள், 3 வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுப்பார், மன கவலைகளை கொடுப்பார், விரக்தியை கொடுப்பார். இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் கணிசமாகவே இருக்கும். கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் அக்கறையாக, ஆர்வமாக, சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து சென்று வெற்றிகளை தக்க வைத்து கொள்வது சிறப்பான நாட்களாக இருக்கும். மனதில் உறுதி தேவை. பிறகு 3 வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 4 சனிக்கிழமை நாள், 5 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். மதியானம் 3 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பலவிதமான எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களாகவே அமையும். நீண்ட நாள் உடல் உபாதைகள்லாம் தீரும், எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். இருந்தாலும் சிறு சிறு மனக்குழப்பங்களும், முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் தடுமாறாமல், மனதை குழப்பத்துக்கு உள்ளாகாமல், நிதானமாக சிந்தித்து முடிவெடுத்து வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்து கொள்வது நல்லது. சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டிய நாட்களாக இது அமைகிறது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் 5 மதியானம் 3 மணியிலிருந்து மீன ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்ல பயனுள்ள நாட்களாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்களினுடைய பாராட்டு கிடைக்கும். நல்லதொரு நாட்களாக 5 ஞாயிறு மாலை அமையுது. அதனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட நாட்கள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக வருகிறது. டென்ஷன், படபடப்பு இல்லாமல் வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்து கொள்கின்ற நாட்களாக அது அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2024 டிசம்பர் 30 திங்கட்கிழமை அமாவாசை நாள்
வழிபாடு செய்கிறது நல்லது. 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், புதன்கிழமை ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது 2025 காலையில் 7:30 மணி வரைக்கும். தனுசு ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக அமையுது. நல்லதொரு நாளாக வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அடையக்கூடிய நாட்களாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியம் எல்லாம் ஈடேறக்கூடிய வெற்றியை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. முயற்சிகள் வெற்றியடையும் பெருமைக்குரிய நாட்களாக அமைகிறது. பிறகு ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. முயற்சிகள் கடுமையாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள் வரலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல் அதற்குரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களாக இருக்கும். முயற்சிக்கு பின்வாங்க வேண்டாம். விடாமுயற்சி வெற்றி தரும். குரு பார்வை இருக்குது. உழைப்புக்கேற்ற பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். மதியானம் 3 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுப்பார், மன கவலைகளை கொடுப்பார். மனசுக்கு நிறைய வேலை இருக்கும். ஆகவே மனக்குழப்பங்கள் இல்லாமல் மனதில் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு நடைபோடுவது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்க தோணும். இந்தந்த விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடணும் அப்படிங்கிற கொஞ்சம் மனசுக்கு அதிக வேலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே அதிகமாக சிந்தித்து உடல் சோர்வு, மனசோர்வு, மனக்குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்திக்காமல் அந்த நாட்களை எளிதாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சி, அமைதியாக நாட்களை கடந்து செல்வது மிக சரியாக இருக்கும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். மனதில் உறுதி தேவை. பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 3 மணிக்கு மேலே மீன ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை, வெற்றியை கொடுப்பார். உடல் ஆரோக்கியம் பெறும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் பிரச்சனைகளை சரி செய்து, எதிர்ப்புகளை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களாக அமைகிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் 30, 31 ஜனவரி 1 போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு நாட்களாக, பயனுள்ள நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், அமாவாசை நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், புதன்கிழமை ஜனவரி 1 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. காலையில் 7:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு வரலாம். கோவப்படாமல் நிதானமாக, அமைதியாக, எல்லோரிடமும் அன்பாக பேசி அந்த நாட்களை கடந்து செல்வது மிக சரியாக இருக்கும். வீண் வாக்குவாதம், வீண் விவாதம், முன்கோபம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அமைதியாக, நிறைய வேலைகள் இருந்தாலும் அதை பொறுமையாக, வெற்றிகரமாக செய்து அந்த நாட்களை நகர்த்துவது சரியாக இருக்கும். பிறகு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், பேரும் புகழையும் கொடுப்பார். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் வெற்றியடையும். சந்தோஷம், மகிழ்ச்சி கைகூடும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும்.
குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். உழைப்புக்கேற்ற முன்னேற்றம், ஊதிய உயர்வு மிக சரியாகவே வெற்றிகரமாகவே அமையும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். மதியானம் 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வருது. இந்த நாட்களில் கொஞ்சம் கடுமையான முயற்சிகளை எடுக்க வேண்டியது இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். அதை கண்டெல்லாம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஏதாவது இடையூறுகள் வந்தால் அதை சரியாக புரிந்து கொண்டு உரிய காரண காரியத்தை தெரிந்து உடனடியாக சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். மனக்குழப்பங்கள் வந்து போகும். டென்ஷன் படபடப்பு வந்து போகும். பொறுமையும் நிதானமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 3 மணிக்கு மேலே மீன ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதுக்கு பிறகு கொஞ்சம் மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். அதை நிதானமாக யோசித்து மன சோர்வு வராமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த நேரங்களை கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு அந்த நிகழ்வுகளில் ஈடுபட்டு அதை சந்தோஷமான நாட்களாக, நேரங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவே அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2024 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை நாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 1ஆம் தேதி புதன்கிழமை ஜனவரி 1, 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. காலையில் 7:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. தனுசு ராசியிலேயே ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இந்த நாட்களில் ஜென்ம ராசியில் வரக்கூடிய சந்திரன் நிறைய நன்மைகளை, முன்னேற்றத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். இறையருள் கிட்டும். முயற்சிகள் வெற்றியடையும். நல்லதொரு நாட்களாக அமைகிறது. பிறகு ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் வீட்டு வேலைகளில் அதிக பங்களிப்பு இருக்கும். குடும்ப உறவுகளோடு கலந்து நிறைய முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எதிர்கால குடும்ப மேன்மையை பற்றி ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு வராமல், வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல், வீண் அலைச்சலை ஏற்படுத்திக்காமல், முன்கோவப்படாமல் அந்த நாட்களை அமைதியாக, பொறுமையாக, மென்மையாக, மௌனமாக கடந்து சென்றால் மிக சரியாக இருக்கும். குரு பார்வை இருக்குது. நல்லதொரு வழிகாட்டுதல் அமையும். உழைப்புக்கேற்ற பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் கணிசமாகவே இருக்கும். இருந்தாலும் அமைதியும் நிதானமும் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். மதியானம் 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. முயற்சிகள் வெற்றியடையும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இருந்தபோதும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இதில் மனக்குழப்பங்கள் வரலாம். டென்ஷன் படபடப்பு வரலாம். ஆகவே சுறுசுறுப்பாக, உத்வேகமாக பணியாற்றி டென்ஷனை குறைத்து மனக்குழப்பங்களில் ஈடுபடாமல் மன உறுதியோடு, மன தெளிவோடு வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பிறகு 5ஆம் தேதி ஞாயிறு
மாலை 3 மணிக்கு மேலே மீன ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வாகனத்தில் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். சரியான நேரத்திற்கு சென்று வெற்றிகரமாக காரியங்களை முடித்து திரும்பி வருவது நல்லது. அதே நேரத்தில் சிறு சிறு தடைகள் வரலாம், தாமதங்கள் ஏற்படலாம், டென்ஷன் படபடப்பு வரலாம். அதையெல்லாம் சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் உரிய காரண காரியத்தை தெரிந்து சரி செய்து வெற்றிகரமான பாதையில் சென்று அந்த நாட்களை நல்லதொரு நாட்களாக மாற்றிக்கொள்வது முயற்சியின் அடிப்படையில் இருக்கிறது. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் என்னுடைய தொடக்க நாட்களில் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 போன்ற நாட்களும், மதிம நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு நாட்களாக பயனுள்ள நாட்களாகவே அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 2024 டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை நாள், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 1ஆம் தேதி ஜனவரி 1 புதன்கிழமை நாள், ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. காலையில் 7:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இது 12ஆம் வீடாக வருது. கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் இருப்பதால் அது வீண் செலவுகள் ஆகாமல் சுப செலவாக, நன்மையுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் நிறைய செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தை தரலாம். அது பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் பல இடங்களில் முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி முயற்சி செய்கிற போது அது ஏமாற்றம் வராமல், வீண் அலைச்சல் ஏற்படாமல் திட்டமிட்டு சிந்தித்து பணியாற்றுவது நல்லது. நேரங்களை வீணாக்காமல், பொருள் சேதாரம் ஆகாமல் சரியான முயற்சி சரியான வெற்றியை கொடுக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. பிறகு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். கடுமையாக உழைத்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். முயற்சிகள், உழைப்புகள் ஒரு வெற்றிகரமான பாதையில் செல்லும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாட்கள் நன்மை வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். மாலை 3 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. கொஞ்சம் வீட்டில் டென்ஷன் படபடப்பு இருக்கும். முன் கோவப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. நிதானம், மௌனம் தேவை. யாரிடமும் கோபமாக பேசாமல், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இருந்தாலும் அதை பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக அதை சரி செய்து கொள்வது நல்லது. மனக்குழப்பங்கள் வேண்டாம். தெளிவான சிந்தனையோடு, நல்லதொரு முடிவோடு, டென்ஷன் படபடப்பு இல்லாமல், முன்கோவப்படாமல் அந்த நாட்களை வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். அமைதியும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 3 மணிக்கு மேலே மீன ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வருது. முயற்சியில் வெற்றியடையும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாட்களாக இருக்கும். பொருளாதார முன்னேற்ற சிந்தனையெல்லாம் வெற்றி பெறும். நல்லதொரு நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாகவே அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், முயற்சி, குறிக்கோள்லாம் வெற்றியடையும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் புதன்கிழமை நாள், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களும், ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களும் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையுள்ள நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாகவே அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை நாள், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. காலையில் 7:30 மணி வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும், லாபம் கிட்டும், இரட்டிப்பு லாபம் கிட்டும்.
பொருளாதார சிந்தனை வெற்றியடையும். நல்லதொரு நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. பிறகு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாடு, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும், வீண் செலவுகள், வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே அதை திட்டமிட்டு நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். அதை திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. வீண் அலைச்சல் வராமல் எது முக்கியமான முயற்சிகளோ அதை திட்டமிட்டு முயற்சி செய்வது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வரலாம். நேரங்களை வீணாக்காமல், பொருள் சேதாரமாகாமல் எச்சரிக்கையாக திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. மற்றபடி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கும். மாலை 3 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். இருந்தாலும் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து போகும். அதில் மன தெளிவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சிந்தனையில் தெளிவாக மன உறுதியோடு இருந்து மன கவலைகளும் குழப்பங்களுக்கும் உள்ளாகாமல் டென்ஷன், படபடப்பு, பதட்டம் எல்லாம் இல்லாமல் வரக்கூடிய வெற்றிகளை நிதானமாக தக்க வைத்து கொண்டால் அந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றமும் நன்மையும் கிடைக்கும். பிறகு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மேலே மீன ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. நல்ல குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். நிதானமும், முன்கோவப்படாமல், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், மதிய நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் வெற்றிகரமான நாட்களாக, நல்லதொரு நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை நாள், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, 2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. காலையில் 7:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி அடையும். தொழில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம், பதவி உயர்வுக்கான செய்திகள், இதெல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. பிறகு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அது இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நல்லதொரு வருமானம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் இதெல்லாம் அருமையாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். மாலை 3 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் இருக்கும். அது வீண் செலவாக போகாமல் நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. கொஞ்சம் அலைச்சல் கடுமையாக இருக்கும். பல இடங்களுக்கு செல்ல முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். அது வீண் அலைச்சலாக போகாமல் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய தேவையான முயற்சியாக எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் அது ஏமாற்றத்தை தரலாம். வீண் அலைச்சல்
உடல் சோர்வு, மனசோர்வை கொடுக்கலாம். இருந்தாலும் மனக்குழப்பங்கள் வந்து போகும். மனக்குழப்பம் இல்லாமல் மனதில் ஒரு தெளிவான சிந்தனையில் டென்ஷன் படபடப்பு ஏற்படாமல் நிதானமாக கடந்து செல்வது நல்லது. நேரங்களை வீணாக்காமல், பொருளை சேதாரமாக்காமல், ஞாபக மறதி வராமல், எடுத்த காரியத்தை முன்கூட்டியே வெற்றிகரமாக மனக்குழப்பம் இல்லாமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல் மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சல், வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. பிறகு 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மாலை 3 மணிக்கு மேலே மீன ராசியிலேயே சந்திரன் வர்றது. ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது மனது மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்களே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் வெற்றிகரமான நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களாகவே அமைகிறது. குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2024 வருடம் நிறைவுற்று 2025 ஆங்கில புத்தாண்டு தொடங்குது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து வளமான வாழ்க்கை வாழ, நலமுடன் இருக்க குபேந்திரா டிவி சார்பாக வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.